Taste the Daily. சென்னை மெரினா கடற்கரையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் செயல்படாததால் பொதுமக்கள் குடிநீர் இன்றி கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மெரினா கடற்கரைக்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதாக கூறி விளம்பரத்திற்காக திறக்கப்பட்ட இந்த குடிநீர் மையம் உரிய பராமரிப்பின்றி செயல்பாடற்று காணப்படுகிறது. இதனால் அதிக விலை கொடுத்து கடைகளில் தண்ணீர் வாங்கி பருக வேண்டிய நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே கர்ப்பிணியை அழைத்துச் சென்ற ஆம்புலன்ஸ் சேற்றில் சிக்கிய நிலையில் அதனை கயிறு கட்டி மீட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. குடிகம் மலை கிராமத்தைச் சேர்ந்த ரோஜா என்ற பெண்ணை பிரசவத்திற்காக 108 ஆம்புலன்ஸில் ஒடுக்கத்தூர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். வனத்துறையினர் அமைத்துள்ள தரமற்ற சாலையில் ஆம்புலன்ஸ் சென்றபோது எதிர்பாராத விதமாக சேற்றில் சிக்கியுள்ளது. இதையடுத்து கயிறு கட்டி ஆம்புலன்ஸை மீட்டு வேறு வழியாக சென்றபோது ஆம்புலன்ஸிலேயே ரோஜாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. வனத்துறையினர் அமைத்த தரமற்ற சாலையே இது போன்ற அசம்பாவிதங்களுக்கு காரணம் என மலை கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆணையூரில் சிவனடியார்கள் தூர்வாரிய கோயில் தெப்பத்தை மீண்டும் தூர்வார 55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இந்து சமய அறநிலையத்துறை மக்களின் வரி பணத்தை வீணாக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஐராவதேஸ்வரர் கோயில் தெப்பத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சிவனடியார்கள் 90% உழவார பணிகளை மேற்கொண்டனர். இந்நிலையில் மீதமுள்ள 10% பணிகளுக்காக 55 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து விடிய அரசின் இந்து சமய அறநிலையத்துறை முறைகேடு செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்க ஏற்கனவே உழவார பண்ணி பார்த்ததை மேப்பூச்சி பூசி இருக்காங்க. அதாவது பட்டி டிங்கிரி பாக்குறது மேப்பூச்சி பூசி விட்டுட்டு ஒரே ஒரு கல்லை மட்டும் தூக்கி செவத்துல அடிச்சு வச்சிருக்காங்க தவிர வேற எந்த ஒரு பணியும் செய்யவில்லை. அதற்கு வெறும் 3000 ரூபாய் இருந்தா செலவழிச்சிருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாய் செலவு பேர்ல நிதியை எடுத்து மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இந்த அறநிலைத்துறை என்பது மிகப்பெரிய அபேஸ் பண்ணி இருக்கிறது. கன்னியாகுமரி அருகே தாயிடமிருந்து சொத்தை அபகரித்த சகோதரனுக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதாக பெண் ஒருவர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். அழகப்பபுரத்தை சேர்ந்த மிக்கேலம்மாள் என்பவரிடமிருந்து அவரது மகனான ஆனந்த் என்பவர் முறைகேடாக சொத்துக்களை அபகரித்ததாக அவரது மகள் ஃபெமிலா என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து புகார் அளித்த போதும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாகவே காவல்துறையினர் செயல்படுவதாக தெரிவித்து தனது தாயுடன் எஸ்பி அலுவலகத்தில் ஃபெமிலா மனு அளித்தார். திமுக ஆட்சியில் காவல் நிலையங்கள் கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி வரை உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு நீர் ஆதாரமாக உள்ள சோத்துப்பாறை அணைக்கு கடந்த சில நாட்களாக நீர்வரத்து குறைந்திருந்தது. இந்த நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் நீர்வரத்து வினாடிக்கு 43 கன அடியாக அதிகரித்ததால் அணையின் நீர்மட்டம் 67 அடியில் இருந்து 72.12 அடியாக உயர்ந்தது.